ரொம்ப 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 முக்கியமான கேள்வி. ரைட்? ஒரு ஏசி சர்க்யூட்ல 3 காம்பவுண்டும் சீரிஸ்ல இருந்தால் அந்த சர்க்யூட் எப்படி பிஹேவ் பண்ணுன்னு சொல்லி பார்க்கலாம். RLC அப்போ படத்தில் கிளியராக ஒரு ரெசிஸ்டர், ஒரு இண்டக்டர், அப்புறம் ஒரு கெப்பாசிட்டர். RLC இது சீரிஸ்ல ஒரு R அப்படின்னா நம்ம மின் தடைகிறோம், L னா மின் நிலைப்போம், சரியா? C என்ன சொல்றோம்? மின் தேக்கி. இது மூணு உள்ள ஒரு மின் சுற்று. அப்படியே பிஹேவியர் கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்போ அப்படியே பிஹேவியர் எப்போதும் போல Vm sin ஒமேகா இருக்கும். இப்போ அப்படியே பிஹேவியர் ரெசிஸ்டர் அக்ராஸ்ல VL, இண்டக்டர் அக்ராஸ்ல VL, கெப்பாசிட்டர் அக்ராஸ்ல VC முடிஞ்சு. அந்த சீரிஸ்ல இருந்தாலே வோல்டேஜ் ஸ்ப்ளிட் ஆகும். இந்த மின்னழுத்தமானது மின் தடை அதனால ஏற்படக்கூடிய மின்னழுத்தம் VR. மின் நிலைமத்தால் ஏற்படக்கூடிய மின்னழுத்தம் VL. மின் தேக்கியால் ஏற்படக்கூடிய மின்னழுத்தம் DC. சரி, அதை எப்படி எழுதுவீங்க? அப்போ VR எழுதணும் I into R ன்னு சொல்லலாம். அதெல்லாம் ஃபார்முலா அதான் சொல்லலாம். ரெசிஸ்டன்ஸ் சர்க்யூட் கன்க்ளூட் பண்ணுறேன். சரி, what about voltage across inductor? That is I into இங்கே ஆறுக்கு பதிலாக அப்போ பயன்படுத்த வந்து ரியாக்டன்ஸ், இண்டக்டர் உள்ள இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ். இங்கே கன்ஃபியூஷன் voltage across inductor means current by I/2 VC. ஒரு சின்ன क्वेश्चन. இந்த எக்ஸல் இருக்குல்ல, இந்த எக்ஸல் இருக்குன்னா இது R ங்கிறது என்ன சொல்றோம்? நாம R ங்கிறது என்ன சொல்றோம்? அதேதான் மின்தடை. இந்த எக்ஸல் என்னது? எதனால ஏற்படக்கூடிய மின்தடை? எல்லா இந்த மின் நிலையத்தால் ஏற்படக்கூடிய மின்தடை. சரியா? voltage across capacitor. I into XC. இங்கே கன்ஃபியூஷன் VC lags I by I/2. XC என்ன அர்த்தம்ங்க? மின்தேக்கியால் ஏற்படக்கூடிய மின்தடை. மூணு காம்பவுண்ட் இருக்கு.